2025. ஸோ இந்த இயர்லேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்த நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து சில சேஞ்சஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொண்டு வர போகிறோம். அதாவது நம்ம டைவர்சிஃபை பண்ணி என்ன பண்ணியிருந்தோம்னா எல்லா ஃபண்ட்லையுமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம். அதாவது லார்ஜ் கேப் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபண்டில் நம்ம என்ன பண்ணோம்னா டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணோம். பட் இந்த இயர்லேருந்து நான் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ரெண்டு ஃபண்டு மட்டும்தான். அதாவது ஒன்று மிட் கேப் ஃபண்ட், ஒன்று ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இந்த ரெண்டையும் மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைமரியாக நான் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறேன் பர்டிகுலராக இந்த இயரில். ஏன் அப்படின்னா சாலிடாக லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2023 1 இயரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 62% என்ன இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்துச்சு. மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 அந்த ரேஞ்சில் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ எதுக்காண்டி நான் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு ரிட்டர்ன் தரக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கக்கூடியது தான் இது மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிட்டர்ன் தரும், அதே மாதிரி நல்ல ஒரு ரிஸ்க்கும் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியது வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான். மிட் கேப்பாக இருக்கட்டும், லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுமே நல்ல ஒரு ரிஸ்க் இன்வால்மெண்ட்டும் இதில் வந்து இருக்குது. பட் அப்படி இருந்தாலும் நான் வந்து ஷார்ட் டேர்மாக இதை வந்து நான் வந்து கோலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணல. என்னுடைய லாங் டேர்ம் அப்படின்றனால தான் ஓகே நம்ம இதை வந்து கொஞ்சம் ப்ரியாரிட்டியாக கொடுத்து இதில் நிறைய அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றனால தான் இந்த இயரில் பர்டிகுலர்லி நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரெண்டு ஃபண்டையும் மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ஒன் ப்ரீவியஸோடைய நம்மளுடைய அந்த ஒரு டேட்டாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் இயர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கொடுத்த இயராக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம 10 இயர்ஸ் ஆவரேஜ் டேட்டாவும் நம்ம எடுத்து நம்மளுடைய சேனல்லே நம்ம பேசியிருப்போம். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 10 இயர் ஆவரேஜாக எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது இருக்குது பார்த்திங்களா, அதாவது மிட் கேப் ஃபண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 இயர் ஆவரேஜாக 18 to 20% ரிட்டர்ன் அப்படின்றத கொடுத்துருக்கு. மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 20லேருந்து 25% என்ன இருக்குன்னா 10 இயர் ஆவரேஜாக நமக்கான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. அப்படின்னும் போது என்னுடைய லாங் டேர்ம் இதில் யோசிக்கும் போது சடனாக இப்போ ரிஸ்க் இருந்தாலும் பட் இந்தியாவை பொறுத்தளவு அது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்றனால இப்போ வரக்கூடிய கம்பெனிஸாக இருக்கட்டும், இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும், நல்ல ஒரு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்ற சில என்னுடைய ஒரு நாலேஜை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டிசிஷனை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்மளுடைய லாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ரீவியஸ் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அதாவது மிட், லார்ஜ், ஸ்மால் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி. இந்த லார்ஜ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பேலன்ஸ்டான ரிட்டர்ன் வந்து எவ்ரி இயர் நமக்கு வந்து கொடுக்கும். அதாவது ரிஸ்க் இன்வால்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் அண்டு ரிட்டர்னும் பார்த்திங்கன்னா நமக்கு மினிமமாக இருக்கும். பட் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிஸ்க் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியது, அதே மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்னும் தரக்கூடியது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நான் ஒன்று தான் ஃபோக்கஸ் பண்ணலாம்னு தான் இருந்தேன், ஒன்லி ஸ்மால் கேப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. பட் அது ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம லாங் டேர்ம் தான் இருக்கும், பட் அதையே ஏன்னா நம்ம இந்த இயர் வந்து சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல, அப்படின்னும் போது நம்ம 2 தான் பண்ணலாம், இதையும் ஒரு டைவர்சிஃபை பண்ணி இந்த சிம்பிள் இதில் 2 டைவர்சிஃபிகேஷன் பண்ணி மாதிரி பண்ணலாம் அப்படின்றனால தான் இது 2 வந்து நான் என்ன பண்ணேன்னா சூஸ் வந்து பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் இருந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், போன இயர் வந்து நம்ம எவ்ரி மந்த்து 1000 rupees அப்படின்றத நம்ம கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இயர் அப்படின்னும் போது நான் சில அந்த கோல்ஸ்லேயும் நான் சொல்லியிருந்தேன், சின்ன கோலாக தான் இந்த இயர் ஓவராலாக ஒரு 24,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. அதாவது மந்த்லி 2,000 அப்படின்ற பேசிஸில் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா ஓவராலாக இந்த பர்டிகுலர் இந்த 2 ஃபண்ட்ஸில் மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரியான பிளான் இருக்குது. அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆல்ரெடி என்னுடைய அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் நம்ம அந்த ரிவ்யூ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நான் ஸ்மால் கேப் ஃபண்டில் வந்து HDFC ஸ்மால் கேப் பண்ணியிருப்பேன், அது இன்வெஸ்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து ஒன் டைமாக ஒரு 2,000 rupees நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி மந்த்லி 500 வந்து SIP ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுற மாதிரி ஆட்டோமேட் வந்து பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்புக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா மோத்திலால் ஓஸ்வாலோடைய மிட் கேப் ஃபண்டை என்ன பண்ணியிருக்கேன்னா சூஸ் வந்து பண்ணியிருக்கேன். அதில் சூஸ் பண்ணி அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மந்த்லி 500 rupees என்ன பண்ணிட்டேன்னா SIP பண்ணி ஆட்டோமேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ அது எவ்ரி மந்த் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா அது வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் நம்மகிட்ட மணி வரும்போது இந்த அதர் 12,000 நம்ம பண்ணணும்ல, அந்த 12,000 ப்ராப்பராக போயிடும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதர் 12,000 வந்து நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும்னா அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து இருக்குது. ஸோ இந்த இயர் வந்து கான்ட்ரிபியூட்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்கோம்.
அடுத்து 4th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா ரொம்பவும் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ மார்க்கெட் என்ன தான் எந்த ஒரு வொலட்டாலிட்டி போனாலும் அந்த என்ன தான் டவுன் ஆர் அப் வந்து இருந்தாலும் நம்மளுடைய பிளான் படி கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணணும்னா இந்த இயர் வந்து ப்ராப்பராக நம்ம நினச்சதை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணணும். ஸோ அதை வந்து ஸ்டே கன்சிஸ்டன்சியாக நான் என்ன பண்ணணும்னா இதை வந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு இது வந்தாலும் நம்ம வந்து பேனிக் ஆகக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நம்ம பார்த்துருப்போம், கன்சிஸ்டன்சி கீ ஃபார் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ வந்து பண்ணணும் இந்த பர்டிகுலர் இந்த ஒரு இயரில். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சம்டைம்ஸ் என்னென்னலாம் அமௌண்ட் வருதோ எவ்வளோத்தையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது இந்த இயரில் இந்த 2 ஃபண்டில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் வந்து பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஸோ அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணணும் அப்படின்றது தான் பிளான். இப்போ புரியுது நீங்கள் சொல்கிறது. எஸ், ரிஸ்க் இன்வால்மெண்ட் இருக்கக்கூடியதான். என்னதான் இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் வந்து பண்ண முடியாது. என்னுடைய இது ஒரு அசம்ஷன் தான், போகலாம் அப்படின்ற ஒரு இது தான். அது மாதிரி எனக்கு வந்து ஷார்ட் டேர்ம் கோல் கிடையாது, நான் வந்து லாங் டேர்ம் கோல் அப்படின்றனால எனக்கு அந்தளவு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக வந்து இதில் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பிளான் வந்து பண்ணுங்கள், அது உங்களுக்கு பெட்டராக வந்து இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டிப்ஸ் ஃபார் மை வியூவர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அலைன் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதை கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ணுங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி குவார்ட்டர்லி ஒன் டைம் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரிவ்யூ வந்து பண்ணி பாருங்கள். எந்த மாதிரியெல்லாம் போயிருக்கு, எந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு போயிருக்கு அப்படின்ற சில இதை என்ன பண்ணிக்கோங்கன்னா நாலேஜை வந்து எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு 10-20% டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்னமும் நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது அது திரும்பி அது அப் ட்ரெண்ட் போகும்போது நமக்கு இன்னமும் அடிஷ்னலாக ஹை ரேஞ்சில் நமக்கான ரிட்டர்ன் வந்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், டோன்ட் சேஸ் ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன், ஃபோக்கஸ் ஆன் லாங் டேர்ம் ரிட்டர்ன். இதை வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் தான் உங்களுடைய கன்சிஸ்டன்சியாக இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவும் பிரைட்டாக அண்ட் பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும். அண்ட் நீங்கள் இந்த இயரில் நீங்கள் என்னென்ன ஃபினான்ஷியல் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரியான மோர் வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் லைக் வந்து பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையே இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா போட்டிருக்கோம். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இட், சப்ஸ்கிரைப் மை சேனல், வாட்ச் நெக்ஸ்ட் டைம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.